சுட்டு இடித்த இந்த பச்சை மிளகா துவையல் இல்லை இந்த சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது மொத்தம் 4 பொருள் தான். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறம் புளி. வெங்காயம் பூண்டை தோலை உரித்து வச்சுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய்க்கு காம்பியும் கிள்ளிக்கலாம். ஒரு குச்சி இல்லைன்னா கம்பியில் இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாயில் வரிசையாக குத்தி நல்லா சுட்டுக்கலாம். நான் கேஸ் ஸ்டவ்வில் சுட்டிருக்கேன். இதை விறகடுப்பில் சுட்டால் இன்னும் சுவை அதிகமாக இருக்கும். நீங்கள் இதை சுடும்போது மீடியம் ஃப்ளேமில் சுடுங்க. நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். அதே மாதிரி நடுவில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேய்ச்சி விட்டிங்கன்னா சுவை சூப்பராக இருக்கும். எனக்கே சுடும்போது வெங்காயம் அப்புறம் அந்த பூண்டோட மனம் சூப்பராக வந்துச்சுங்க. இதை எல்லா பக்கமும் சீராக சுட்டு எடுத்துக்கலாம். நெருப்பு போகாத எடுத்துக்கலாம். போகிற மாதிரி நீங்கள் நீட்டாக சுட்டு எடுத்துக்கணும். நான் இதில் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வரமிளகாய் பிடிக்கும்னா நீங்கள் வரமிளகாய் கூட யூஸ் பண்ணலாம். சுட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஆட்டுக்கல்ல போட்டு இதை இடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டுக்கல் இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் அரைக்கலாம். ஆனால் சுவை இந்த மாதிரி இருக்காது. ஆட்டுக்கல்லில் போட்டு இடிக்கிறப்போ முதல்ல அரைப்படாமல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பொறுமையாக இடிச்சிங்கன்னா அது சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக அரைப்பட ஆரம்பிக்கும். இது நைஸாக அரைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நைஸாகவும் அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஆட்டுக்கல்ல இடிக்கிறப்போ பொருட்கள் நசுங்கி சுவை கூடும். ஆனால் மிக்சியில் பொருட்கள் கட்டாகி அரைப்படுறதுனால அது ஆட்டுக்கல் இடித்த அளவுக்கு டேஸ்ட் வரதில்லை. சுட சுட சாதத்தில் இந்த இடித்த சட்னியை போட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு கை எடுத்து வச்சா அடா சுவைனா சுவை, அப்படி ஒரு சுவைங்க. இது இருந்துச்சுன்னா நீங்கள் வழக்கமாக சாப்பிட்றத விட கண்டிப்பாக அதிகம் சாப்பிடுவீங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பதில்களுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாய்.